ஈரான் யுத்தத்தில் சீனா தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக மாறிட்டு வராங்க. போன பதிவில் நம்ம பார்த்துருப்போம், அமெரிக்காவோட முக்கியமான சில அதிகாரிகள் சீனாவோட அதிகாரிகள் கிட்ட அந்த கம்யூனிகேஷனை எனேபிள் பண்ணியிருக்காங்க. எக்காரணத்து கொண்டும் ஈரானுக்கு ஆயுத உதவிகள் கொடுக்கக்கூடாதுன்றதுல ரொம்பவே கவனமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு சீனாவும் அஃப்கோர்ஸ் அதை ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. இல்லை நாங்கள் வெப்பன்ஸ் எல்லாம் கொடுக்கறதில்ல, எப்பயுமே சீனா ஈரான் கிட்ட இருந்து ஆயிலை வாங்கிட்டு இருக்கோமே தவிர எந்த விதமான வெப்பன் ஷிப்மெண்ட்டையும் நாங்கள் கொடுக்கலன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உத்தரவாதங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் நம்ம அந்த வீடியோ ரிலீஸ் பண்ண அடுத்த சில மணி நேரங்களில் சீனாவிலிருந்து 4 கார்கோ விமானங்கள் தெஹ்ரானில் தரையிறங்கியிருக்கு. வெளியில் ஈரானோட வான்பரப்புக்கு வெளியில் வரப்போவே அதோட டிரான்ஸ்பாண்டர்ஸ்ன்றது ஆஃப் பண்ணப்பட்டு கம்ப்ளீட் டார்க்னஸில் இந்த விமானங்கள் கீழே தரங்கியிருக்கு. ஒவ்வொரு கார்கோ விமானத்திலையும் பல டன் அளவிற்கு ஆயுதங்கள், வெடிமருந்துகள், அது சம்மந்தப்பட்ட பொருட்கள் கொண்டு வரப்பட்டிருக்கலாம். இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா, ஆப்ரேஷன் சிந்தூர் நடக்கிறதுக்கு முன்னாடி எந்த வகையான கார்கோ விமானங்கள் பாகிஸ்தானில் இறங்குச்சோ அதே வகையான கார்கோ விமானங்கள் தான் இப்போ தெஹ்ரானில் தர இறங்கியிருக்கு. ஸோ இது சம்மந்தப்பட்ட தகவல் மற்றும் சில முக்கியமான அப்டேட்ஸை இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்களுக்கு தம்பிக் ஷழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல்ல லெபனான் பற்றின சில அப்டேட்ஸை பார்த்து முடிச்சிடும். லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் ஒரு அமைதி ஒப்பந்தம் 10 நாளுக்கான டெம்பரரி சீஸ்ஃபயர் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதாவது நேற்றுலேருந்து அடுத்த வரக்கூடிய 10 நாட்களுக்கு யாரும் கிராஸ் பார்டர் ஃபயரிங்ன்றதை பண்ணக்கூடாது. ஹெஸ்புல்லா சதர்ன் லெபனான் பகுதிக்குள்ளே போகக்கூடாது. இஸ்ரேல் வடக்கு பகுதிகளில் அவங்களோட வடக்கு பகுதிகளில் எந்த விதமான ஆயுத மூவ்மெண்ட்ஸ் பெருசாக பண்ணக்கூடாதுன்றது இந்த சீஸ்ஃபயரோட முக்கியமான அம்சமாக பார்க்கப்பட்டு இருக்கு. ஆனால் எப்போ இந்த சீஸ்ஃபயர் கொண்டு வரப்பட்டதோ அடுத்த 4வது மணி நேரத்தில் ஒரு சீஸ்ஃபயர் வயலேஷன் பண்ணப்பட்டிருக்கு. இஸ்ரேல் தான் அந்த சீஸ்ஃபயர் வயலேஷன் பண்ணியிருக்காங்க. சதர்ன் லெபனானில் இருக்கக்கூடிய ஒரு ஹெஸ்புல்லாவோட பொசிஷன் மேலே தாக்குதல் நடத்திருக்காங்க. இதுக்கு இஸ்ரேல் என்ன ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த சீஸ்ஃபயருக்கு நாங்கள் ஒத்துக்கிட்டதுக்கு மெயினான ரீசனே சதர்ன் லெபனான் பகுதிக்குள்ள ஹெஸ்புல்லாவோட மூவ்மெண்ட்ஸ்ன்றது கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணப்படணும், யாரும் இந்த பகுதிகளுக்குள்ள நுழையக்கூடாது. அதே நேரத்தில் நாங்களும் அந்த பகுதியின் மீது தாக்குதல் நடத்த மாட்டோம். ஆனால் இந்த ஹெஸ்புல்லா அமைப்பை சார்ந்த நபர்கள் யாராச்சும் இஸ்ரேலுக்கு எதிரான அந்த ஆயுத நடவடிக்கைகளில் ஈடுபட்டாலோ இல்லை இஸ்ரேல் மீது ஏவுறதுக்கு ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, லான்ச் பண்ணுறதுக்கு அந்த பிளாட்ஃபார்மை ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னா ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்ஸ் நடத்துறதுக்கு எங்களுக்கு முழு அதிகாரமானது இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி தான் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு ட்ரோன் தாக்குதலை நடத்துறதுக்கு நேற்று ஹெஸ்புல்லா அமைப்பை சார்ந்த 4 நபர்கள் முக்கியமான ஒரு கட்டிடத்துல இருந்து அந்த ட்ரோனை ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு பகுதியை நோக்கி தான் நாங்கள் தாக்குதல் நடத்தணுன்றது சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, ஹெஸ்புல்லா தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான எம்பிக்கள், லெபனானோட எம்பிக்கள் ஹெஸ்புல்லாவை டிசாம் பண்ணுறதுக்கும் கம்ப்ளீட்டாக பெய்ரூட்டை வெப்பன்ஸ் ஃப்ரீயாக அரசோட இராணுவம், இந்த இராணுவம் தவிர்த்து இருக்கக்கூடிய எந்த ஒரு அமைப்பிலும் ஆயுதம் இல்லைன்றதை உறுதிப்படுத்தணுன்றதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஹெஸ்புல்லா கிட்ட வீட்டோ பவர் இருந்தாலும் ஹெஸ்புல்லாவை தவிர்த்து இருக்கக்கூடிய மீதி அத்தனை எம்பிஸும் இதுக்கு ஃபேவராக நிற்கிறப்போ எந்த அளவுக்கு இவங்களால் அதை தடுக்க முடியுன்றது தெரியல. பெய்ரூட்ன்றது வெப்பன்ஸ் ஃப்ரீயாக மாறினாதான் லெபனானோட மக்கள் தப்பிக்க முடியுன்றது அத்தனை நபர்களோட கருத்தாவும் இந்த இடத்துல மாறிட்டு இருக்கு. ஆனால் அப்படியே ஆப்போசிட்டான சில விஷயங்கள் ஹெஸ்புல்லா கண்ட்ரோல்டு ஏரியாஸில் நடந்துட்டு இருக்கு. சதர்ன் லெபனான்லேருந்து இன்னும் இஸ்ரேல் வெளியில் வரல. ஒரு 3-3.5 கிலோமீட்டர் வரைக்கும் இஸ்ரேலோட வீரர்கள் உள்ள லெபனானுக்குள்ள நின்றுட்டு இருக்காங்க. அதை ஒரு பஃபர் ஜோனா கிரியேட் பண்ணுறதுக்கான வேலைகளில் இப்போ ஈடுபட்டிருக்காங்க. அதுக்கு அப்படியே அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாவோட ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸில் இப்போ விக்டரி பரேடை இவங்க நடத்திட்டு இருக்காங்க. நாங்கள் ஜெயிச்சிட்டோம், எங்களோட தாக்குதலை சமாளிக்க முடியாம தான் இஸ்ரேல் இந்த அளவுக்கு ஒரு சீஸ்ஃபயருக்கு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கிரவுண்டில் அவங்க சொல்லக்கூடிய ஒரு நரேட்டிவ் கம்ப்ளீட்டாக வேற மாதிரி இருந்துட்டு இருக்கு. இதில் ஹெஸ்புல்லா ஜெயிச்சாங்களா இஸ்ரேல் ஜெயிச்சாங்கன்றதை விட லெபனான் மக்கள் ரொம்ப பாவம். 1.5 லட்சம் நபர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன பகுதியிலேருந்து வெளியில் போயிருக்காங்க. இன்னமும் அவங்க வீட்டுக்கு திரும்பி வரப்போகிறது கிடையாது. அதுக்கு முன்னாடி 1800க்கும் அதிகமான கட்டிடங்கள் கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டுச்சு லித்தானி ரிவர்ல இருந்து இஸ்ரேலுக்கு உட்பட்ட அந்த ஒரு பகுதியில் மட்டுமே. இன்னொரு தாக்குதல் அதிகப்படுத்தலான்றப்போ ஹெஸ்புல்லா கிட்ட இருந்து ஆயுதங்களை பறிக்கிறது மட்டும்தான் லெபனான் மக்களுக்கு விடுதலை வழங்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இதில் எம்பிஸோட கருத்தை நம்ம மெயினாக கவனிச்சாகணும். இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் நடத்தக்கூடிய ப்ராக்ஸி வாரில் எந்த பாவமும் அறியாத லெபனான் மக்கள் பாதிக்கப்படுறதை எங்களால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இஸ்ரேலை ப்ரெஷர் பண்ணுறதுக்காக மட்டும்தான் ஹெஸ்புல்லா அமைப்பு ஈரானுக்கு தேவை. அதை தவிர்த்து அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஹெஸ்புல்லாவுக்கு பெரும்பான்மையான சப்போர்ட்ன்றதை கொடுக்கறது கிடையாது. நான் சொல்கிறது ஹெஸ்புல்லா ரூல் பண்ணக்கூடிய அந்த பகுதிகள், அதாவது எந்தெந்த இடத்துல அவங்க ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்காங்களோ அதை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளையும் ஹெஸ்புல்லாவுக்கு எதிரான ஒரு மனநிலை மேலே தான் லெபனான் மக்கள் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் செலுத்தக்கூடிய ஒரு சில ரீஜன்ஸில் மட்டும்தான் ஹெஸ்புல்லாவுக்கான ஆதரவு இருந்துட்டு இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய மக்களும் இஸ்ரேலோட ஏர் ஸ்ட்ரைக்ஸ் தொடர்ந்து நடக்கிறப்போ ஹெஸ்புல்லாவுக்கு எதிரான அந்த ஒரு ஆன்டி ஹெஸ்புல்லா மைண்ட் செட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பிட்டு இருக்காங்க.
MQ-46 ட்ரிட்டன் சில நாட்களுக்கு முன்னாடி சவுதி அரேபியாவோட வான்பரப்புக்கு பக்கத்தில் காணாமல் போச்சுன்ற ஒரு செய்தி நம்ம பார்த்துருப்போம். ஒரு விமானத்தோட விலை மட்டுமே அது 2500 கோடிக்கு அதிகம். எல்லாம் வந்து ஈரானை கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் சில இடத்துல பார்த்தோன்னா ரஷ்யா உக்ரைன் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஆனால் சைலண்டாக அடுத்து ட்ரம்ப்போட லிஸ்ட்டில் கியூபாவை சேர்க்கறதுக்கான அத்தனை முயற்சிகளையும் அமெரிக்கா ஈடுபட்டு இருக்காங்க. கியூபாவை சுற்றி அமெரிக்காவோட போர்க்கப்பல்களோட நடமாட்டம் அதிகரித்திருக்கக்கூடிய அதே வேளையில் 2 MQ-46 ட்ரிட்டன் ட்ரோன்கள், ஆள் இல்லாத உளவு ட்ரோன்கள் ஒரு 8 மணி நேரத்துக்கும் அதிகமாக கியூபாவோட கடற்கரை பகுதிகள் இல்லை கியூபாவோட வான்பரப்பில் பறக்கிறதுன்னு கம்ப்ளீட்டான சர்வேலன்ஸில் ஈடுபட்டிருக்கு. ஏற்கனவே கியூபாக்குள்ள ஏகப்பட்ட சிக்கல், ஏகப்பட்ட பிரச்சனைன்றது போயிட்டு இருக்கு. இப்போ அமெரிக்காவோட இன்டர்வென்ஷன் இல்லை ராணுவம் சம்மந்தப்பட்ட நடவடிக்கை எதுவும் கியூபாக்குள்ள எடுக்கப்பட்டுச்சுன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அந்த இடத்துல ஏற்படுறதுக்கான சான்ஸ் இருக்கு. சொல்ல முடியாது. ஈரானோட பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறமா கியூபாவுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கும் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் உத்தரவிட்டார்னா அதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் அமெரிக்காவோட அதிபர்கள் இருந்த இல்லை என்னெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்களோ அதுக்கு பேரலாக ஆப்போசிட்டான எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. ஏற்கனவே நாட்டோக்குள்ளே விரிசல் வந்துட்டு இருக்கு. ஐரோப்பிய ஒன்றியம் சம்மந்தப்பட்ட நாடுகள் மேலே ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப கோபமாக இருக்காங்கன்றது இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸோட பிளாக்கேடில் அவங்க உதவலன்றப்பவே வெளியில் தெரிஞ்சிருச்சு. இப்போ என்னன்னா போலாந்து, பால்டிக் நாடுகள், இன்னும் ரஷ்யாவோட எல்லையை பகிரக்கூடிய அத்தனை நாடுகளுக்கு செல்ல வேண்டிய அமெரிக்காவோட ஆயுத உதவிகள் டெம்பரரியாக அந்த ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருந்தாலும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கதா செய்தி வந்திருக்கு. எதுக்காக இதை நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு தேடி பார்க்குறப்போ 2 முக்கியமான காரணங்கள் சொல்லப்படுது. ஒன்று, அமெரிக்காவோட ஸ்டாக் பைல்ஸ் ரொம்ப ரேசர் எட்ஜுக்கு வந்துருச்சு, அந்த அளவுக்கு ரொம்ப தின்னா இருந்துட்டு இருக்கிறது ஒரு காரணமாக சொல்லப்படுது. இன்னொன்று என்னன்னா, எனக்கு நீ உதவிகள் பண்ணலை, அப்போ உனக்கு மட்டும் நான் ஏன் இந்த இடத்துல உதவிகள் பண்ணணும்னு ரஷ்யாவோட த்ரெட்னால யார் பெருசாக பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, ஏன்னா ரஷ்யாவோட எல்லையை ஒட்டிருக்கக்கூடிய நாடுகள் தான் அடுத்த இன்வேஷன் பயத்தில் இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான உதவிகளை கொஞ்சம் இழுக்கிறது, எலாபரேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனைகள் அமெரிக்காவோட அதிபர் இப்போ இறங்கி இருக்கிறதா சொல்கிறாங்க. முதல்ல அமெரிக்காவோட ஸ்டாக் பைல்ஸ்ன்றது உண்மையிலே கம்மியாக தான் இருந்துட்டு இருக்கு. அண்ட் ஃபஸ்ட்டு அமெரிக்காவோட ராணுவத்துக்கு தேவையான அந்த ஸ்டாக்ஸை ரீஃபில் பண்ணால் மட்டும்தான் இவங்களால உதவிகள்ன்றதை மற்ற நாடுகளுக்கு பண்ண முடியும். இரண்டாவது இருக்கக்கூடிய காரணத்தை நம்மளால் இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட முடியாது. ஏன்னா டைரெக்டாகவே சொல்லிட்டாரு, நாங்கள் உதவணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமும் கிடையாதுன்னு. ஸோ அமெரிக்கா அவங்களோட ஈகோ கிளாஷில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான நாடுகளை ரஷ்யா கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிட்டு இருக்காங்க. ரஷ்யாவோட அக்ரெஷன் வருமானன்றதுலாம் இன்னும் பல வருஷம், அதுக்கான பதில் தெரியறதுக்கு இன்னும் பல வருஷம் ஆகிடும். ஏன்னா ரஷ்யா உக்ரைன் யுத்தமே இன்னும் முடியல. ஆனால் அமெரிக்காவோட ஆயுத உதவி குறைஞ்சதுன்னா ஐரோப்பிய ஒன்றியத்தினால ரஷ்யாவோட எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய நாடுகள், ரஷ்யாவோட எல்லையை பகிரக்கூடிய நாடுகளை கண்டிப்பாக பாதுகாக்க முடியாது. அதுக்கு நாட்டோவில் அமெரிக்காவோட ப்ரெசன்ஸ் அண்ட் இன்வால்மெண்ட்ன்றது ரொம்ப முக்கியமாக இருந்தாகணும். அடுத்ததா இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சியோட ஒரு அறிவிப்பு. கல்ஃப் வார், இந்த மிடில் ஈஸ்டில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை நினைத்தாலும் அடுத்த 2 வருஷமாவது, மினிமம் 2 வருஷமாவது தேவைப்படும். இங்கே பவர் பிளான்ஸின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலும், க்ரூட் ஆயில் LNG ப்ரொடக்ஷன் பிளான்ஸின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலும் சரியாகி விநியோகம் பண்ணுறது, மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறது ஸ்டேபிள் ஆகிறது மினிமம் 2 வருஷமாவது ஆகும்னு சொல்லிட்டாங்க. வெறும் ஒரு 1.5 மாதம் தான் இந்த யுத்தம் நடந்துன்னு பார்த்தோன்னா ஒரு 45 நாட்களில் ஏற்படுத்தப்பட்ட பாதிப்பு சரி பண்ணுறதுக்கு மட்டுமே 2 வருஷத்துக்கு மேலே ஆகும்னு இருக்காங்க. இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஆல் அவுட் ஸ்ட்ரைக்கை அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தான் தெஹ்ரானில் பண்ணாங்க. கண்மூடித்தனமான தாக்குதல், எந்த ஒரு டார்கெட்டை பார்த்தாலும் அதை கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டில் பண்ணுற வரைக்கும் அவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரைக் நடத்தப்பட்டுச்சு. ஆனால் பேரலாக அப்படியே ஈரானோட ஸ்ட்ரைக்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப லிமிட்டடாக தான் பண்ணாங்க. ஆயிரக்கணக்கான பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏவப்பட்டாலும், ஏகப்பட்ட ட்ரோன்கள் வீசப்பட்டாலும் ஒரு சேச்சுரேஷன் அட்டாக்ன்றதை ஈரான் பண்ணலை. ஈரானுக்கு எதிரான தாக்குதல் எப்போல்லாம் நடக்குதோ அதுக்கு பதில் கொடுக்குற விதமாக, பதில் நடவடிக்கையாக சில மிசைல்களையும் சில ட்ரோன்களையும் குறிப்பிட்ட சில நாடுகளோட இன்ஃப்ராவுக்கு எதிராக ஏவி இருந்தாங்க. ஆனால் ஒரே நேரத்தில் அந்த ஃபெசிலிட்டிஸ் மொத்தமாக டிஸ்ட்ராய் பண்ணணும்னு சொல்லிட்டு ஈரான் ஒரு 30லேருந்து 40 மிசைல் ஒரே டைமில் ஃபயர் பண்ணியிருந்தாங்கன்னா கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன் ஆனது ஏற்பட்டிருக்கும். ஸோ பார்ஷியலி ரொம்ப லிமிட்டடான ஒரு ஸ்ட்ரைக்கை ஈரான் பண்ணியிருக்கப்பவே இவ்வளோ பெரிய ஒரு இழப்பு, இல்லை 2 வருஷம் வரைக்கும் அந்த ப்ரொலாங்டு டேமேஜ் ஆனது ஏற்பட்டிருக்குன்னா, ஒரு ஆல் அவுட் ஸ்ட்ரைக் நடந்துச்சு, இல்லை அரபு நாடுகளுக்கு எதிராக ஈரானோட அடுத்த கட்ட தாக்குதல் தொடங்குச்சுன்னா அதோட விளைவுகள் எந்த அளவுக்கு இருக்குன்றத இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சியோட இந்த ஒரு அறிவிப்பு நமக்கு வெளியில் தெளிவாக தெரிய வைக்கும். அப்புறம் என்னடா சைனாவோட வெப்பன் ஷிப்மெண்ட் பற்றி பேசின வீடியோவில் எதுவுமே இந்த இடத்துல பேசணும் பார்த்தீங்கன்னா அதை தனியாக பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால தான் சரி கடைசியாக பேசிக்கலான்ட்டு விட்டுட்டேன். சீனாவோட Xi'an Y-20, இதை வந்து குவான்பெங்னு சொல்லக்கூடிய ஒரு கோட் நேமோடைய அழைக்கிறாங்க. சீனா கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு கார்கோ பிளேன்னு சொல்லலாம். இதனால அதிகபட்சமாக 66 டன்களுக்கும் அதிக எடையுடைய கார்கோவை கொண்டு போயிட்டு டெலிவர் பண்ண முடியும். இதோட மிஷன் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி, அது பறந்து செல்லக்கூடிய அந்த தொலைவுக்கு ஏற்ற மாதிரி இந்த கார்கோவை கூட்டவோ, எக்ஸ்ட்ரா ஒரு 15 டன்கள் வரைக்கும் கூட்டவோ குறைக்கவோ முடியும், எந்த அளவுக்கு அது தூரம் பயணிக்க போகுதுன்றதை பொறுத்து. இப்படிப்பட்ட ரொம்ப முக்கியமான கார்கோ விமானம் நேற்று 4 முறை தெஹ்ரானில் தரையிறங்கியிருக்கு. இதை வந்து மோஸ்ட்டாக எந்த ஒரு செய்தி ஊடகங்களும் வெளியிடலை, இல்லை இது சம்மந்தப்பட்ட செய்திகளை பெருசாக பேசலை. ஆனால் டிரான்ஸ்பாண்டர்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு 4 முறை
இருள் சூழ்ந்த நேரத்தில் தெஹ்ரானில் இந்த விமானங்கள் தரையிறங்கியிருக்கு. வந்த விமானங்கள் சும்மா வராது. ஈரான்ல இருந்து எதையும் அவங்க கொண்டு போகல. 4 விமானங்களும் கண்டினியூஸாக ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம், ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வல்குள்ள தெஹ்ரானில் வந்து தரையிறங்கியிருக்கு. ஹெவி கார்கோவில் அதிகப்படியான ஆயுதங்கள் ஈரானுக்கு வந்திருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இது உருவாக்கியிருக்கு. இது வந்திருக்கக்கூடிய டைம் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு எக்ஸாக்டாக ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி 2 கார்கோ விமானங்கள் ஈரானோட வான்பரப்பில், அதாவது இந்த போர் நிறுத்தம் ஏற்படுறதுக்கு 2 வாரங்களுக்கு முன்னாடி சீனாவோட 2 கார்கோ விமானங்கள் வந்து தரையிறங்குச்சு. அந்த விமானங்கள் வந்து அடுத்த சில நாட்களில் பார்த்தோன்னா F-35 டார்கெட் பண்ணுறது, F-18 போர் விமானத்துக்கு எதிரான ஒரு ஸ்ட்ரைக்கை பண்ணுறது, F-15 விமானத்தை சுட்டு வீழ்த்துறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இடத்துல அந்த அட்வான்டேஜ் ஆனது கிடச்சிது. ஆனால் இப்போ 4 முறை இந்த கார்கோ விமானங்கள் வந்திருக்கு. ஏறத்தாழ பார்த்தோன்னா குறைஞ்சபட்சம் 200 டன்னுக்கும் அதிகமான வெப்பன் ஷிப்மெண்ட், அம்யூனிஷனாகவோ இல்லை மிசைல்ஸாகவோ ஈரானுக்கு சீனா கிட்டேருந்து வந்திருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இதை ஜஸ்ட் வந்து இந்த விமானங்கள் இறங்கினதுனால மட்டும் சொல்லலை. எக்ஸாக்டாக இதே வகையான விமானங்கள் தான் ஆபரேஷன் சிந்தூர் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி பாகிஸ்தானில் வெறும் 2 விமானங்கள் வந்து தரையிறங்குச்சு. அதன் மூலிமா ஏகப்பட்ட PL-15 ஏவுகணைகளை, எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் கொண்ட ஏவுகணைகளை பாகிஸ்தானுக்கு சீனா உதவிகளாக கொடுத்துருந்தாங்க. ஸோ ஏர் டு ஏர் மிசைல்ஸ் இந்த இடத்துல கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லைனாலும் மேன்பேட் ஏவுகணைகளுக்கு தேவையான அந்த சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ், அதற்கு தேவையான வெடிப்பொருட்கள், முக்கியமான சில தொழில்நுட்பங்களை கொடுத்துறதுக்கான சான்ஸும் இருக்குது. பேரலாக பார்த்தோன்னா ரஷ்யா கிட்டேருந்து ஒரே நேரத்தில் உதவிகள் வந்துச்சுன்னா ஈரானுக்கு இந்த ஒரு சீஸ்ஃபயர் டைம் பீரியட், இந்த 2 வாரத்துக்கான சீஸ்ஃபயர் மிகப்பெரிய அளவுக்கு உதவி இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த ஒரு யுத்தத்தில், அமெரிக்கா vs ஈரான் சொல்லக்கூடிய யுத்தத்தில் யாருக்கு வந்து பெரிய ஒரு அட்வான்டேஜாக இது மாறுதோ இல்லையோ, சீனாவுக்கு யுத்தம் நின்னதுக்கு அப்புறமா ஈரானுக்குள்ளே ஏகப்பட்ட வளங்களை வாங்குறதுக்கு இல்லை அவங்க கிட்ட இருந்து எடுக்கிறதுக்கான ஒரு பெரிய கேட்வேவை ஓப்பன் பண்ணி விட்டுருக்கு. அமெரிக்காவோட முக்கியமான குறிக்கோள் சீனாவை ஈரானை விட்டு வெளியில் கொண்டு போகணுன்றது தான். ஆனால் அமெரிக்கா செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இந்த யுத்தம் எந்த அளவுக்கு நீடிக்கிட்டே போகுதோ அவங்க நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக இன்னும் அதிகமான இன்ஃப்ளூன்ஸை சீனா ஈரானுக்குள்ளே பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை அமெரிக்காவே உருவாக்கி விட்டுட்டு இருக்க ஒரு சூழல் இப்போ நிலவிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்களை என்னன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். சீனா, ஈரான் இந்த 2 நாடுகளோட கூட்டணியை உடைக்கலை, இல்லை இந்த 2 நாடுகளும் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா அமெரிக்காவோட கனவு திரும்பவும் சீனாவை தவிர்த்து ஒரு முக்கியமான ஒரு ஹப்பை அமெரிக்காவை மாற்றணும்னு சொல்கிற ட்ரம்ப்போட கனவு இந்த இடத்துல கண்டிப்பாக பலிக்காது. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்களை என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஆனால் அடுத்த வீடியோ சந்திப்போம். அதில் விடுவது உங்கள் ஆர்கே.